வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ். அதுல யூனிட் 4ல பாத்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல்ல இருந்து தான் ப்ராப்ளம்ஸ் வந்திருந்தது. இப்ப வந்து ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எஸ், the following expenses are the production of 1000 units of the production which is sold at rupees 130 per unit. Direct material 20 per unit, direct wages 30 per unit, administrative overhead 20 constant, selling expenses 50% fixed, 10 per unit, distribution expenses 25% fixed, 20 per unit. இதுல பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. எல்லா லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் 20 per யூனிட் தான் கான்ஸ்டன்டான வேல்யூ. ஆனா வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு 50% ஃபிக்ஸட், அப்ப பேலன்ஸ் இருக்க 50% வேரியபிள். அது மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா 25% ஃபிக்ஸட், அப்ப பேலன்ஸ் இருக்க 75% வேரியபிள். ஓகே, you are required to prepare a flexible budget for the production and sale of 1000 units, 1200 units, 1600 units and 2000 units. இப்ப நம்மள என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. 1000 யூனிட்ஸுக்கு, 1200க்கு, 1600, 2000 இவ்வளவு யூனிட்ஸ்க்கும் நம்ம போடணும். ஓகே, இப்ப இந்த 4 லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு. இந்த 4 லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணணும். எஸ், இப்ப போடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல் 20 per யூனிட் இல்லையா? எப்பவுமே பாத்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் ரிமைன்ஸ் த சேம். வேரியபிள் காஸ்டா இருக்கும்போது பர் யூனிட் காஸ்ட் வந்து எப்பவுமே சேமா இருக்கும். ஓகேவா? பிக்ஸ்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா அமௌண்ட் ரிமைன்ஸ் த சேம், பர் யூனிட் வந்து மாறும். சரியா? எஸ், இப்ப போடலாம். டைரக்ட் மெட்டீரியல்ன்றது வேரியபிள் ஓவர்ஹெட் இல்லையா? பாருங்க, 20 per யூனிட், இங்கேயும் 20, இங்கேயும் 20, இங்கேயும் 20. ஏன்னா பர் யூனிட் வந்து வேரியபிள் காஸ்ட் எப்பவுமே சேமா இருக்கும். இப்ப இங்க 1000 யூனிட்ஸ். இப்ப 1000 into 20, 20,000. இங்க 1200, 1200 into 20, 24,000. 1600 into 20, 32,000. 2000 into 20, 40,000. இத மாதிரி போடணும். அடுத்து வேஜஸ் பாத்தீங்கன்னா 30. 30க்கு பாத்தீங்கன்னா அந்த யூனிட்ஸோட மல்டிப்ளை பண்ணி போடணும், அவ்வளவுதான். இதுவும் per unit cost remains the same. அப்ப பாருங்க, 30 into 1000, 30 into 1200, 30 into 1600, 30 into 2000. ஓகே, எஸ். இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப 20. இதுவும் ஓகே. இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் பாத்தீங்கன்னா 20 கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. 20 கான்ஸ்டன்ட்னா நம்ம வேரியபிள் காஸ்டா இதை எடுக்கக்கூடாது. இதை நம்ம பிக்சட் காஸ்ட் ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணணும். அப்ப 20 into 1000 பாத்தீங்கன்னா 20,000. அப்ப இந்த 20,000 தான் நம்ம எல்லாத்துக்கும் போடணும். ஓகே, per யூனிட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது 20,000 divided by 1200. இங்க 20,000 divided by 1600. 20,000 divided by 2000. அப்ப இங்க 10 அப்படி வந்துரும். சரியா? இப்ப நெக்ஸ்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா 50 வந்து பிக்சட், 50 வந்து வேரியபிள். ஓகே, அப்ப 10ல 50%ன்றது 5 rupees. அப்ப 5 rupees வேரியபிள், 5 rupees பிக்சட். இப்ப வேரியபிள் போடலாம் ஃபர்ஸ்ட். பாருங்க, 5 வேரியபிள் இல்லையா? அப்ப 5 into 1000, 5 into 1200, 5 into 1600, 5 into 2000. புரிஞ்சுச்சா? இப்ப பிக்சட்ல போடும்போது பாருங்க, 5 into 1000. அப்ப இந்த 5,000 நம்ம எல்லாத்துக்கும் போட்டுடணும். புரியுதா? பிக்சட்ன்னும் போது அமௌண்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். வேரியபிள் காஸ்ட் அப்படின்னும் போது per யூனிட் கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? அப்புறமா தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 5,000 divided by 1200, 4.17. அதே மாதிரி 5,000 divided by 1600, 3.13. 5,000 divided by 2,000, 2.5. புரிஞ்சுதா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 25% பிக்சட்னு சொல்லிட்டாங்க. அப்ப 20ல 75% வேரியபிள். 20ல 75% எவ்வளவு? 15 rupees வேரியபிள். ஓகே, 15 rupees வேரியபிள்ன்றதுனால 15 அப்படியே போட்டுட்டோம் பாருங்க. வேரியபிள் per யூனிட் ரிமைன்ஸ் த சேம் இல்லையா? அதனால அப்படியே போட்டாச்சு. அப்ப 15 into 1000, 15 into 1200, 15 into 1600, 15 into 2000. ஓகே, இப்ப 5 வரும் இல்லையா பேலன்ஸ்? அதாவது 15 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் 20ல 5.
ஏன்னா 25% 20ல போட்டாலும் உங்களுக்கு அந்த 5 தான் வரப்போகுது. அப்ப பிக்ஸட் வந்து அமௌண்ட் கான்ஸ்டன்ட். இது 5 போட்டாச்சு. 5 into 1000 5000. இந்த 5000 அப்படியே எல்லாத்துக்கும் போட்டிருக்கு பாருங்க. ஓகே, இந்த per யூனிட் நம்ம கால்குலேட் பண்ணணும். 5000 divided by 2000, 5000 divided by 1600, 5000 divided by 1200. அது மாதிரி இதை கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? எஸ். இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் காஸ்ட் கிடைச்சிடும். எல்லா காலமையும் ஆட் பண்றோம். per யூனிட் காலமும் இருக்கட்டும் அண்ட் டோட்டல் காலமும் சரி, எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இதுதான் டோட்டல் காஸ்ட். இப்ப சேல்ஸ் என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, 130 per யூனிட்ன்ட்டாங்க. அப்ப சேல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே 130 into இது 1000, 130 into 1200, 130 into 1600, 130 into 2000 போட்டாச்சு. இப்ப இந்த காஸ்டுக்கும் சேல்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் வந்து மைனஸ் பண்ணுங்க. இது 100, இது 130. அப்ப இங்க என்ன வரும்? 30. 30 into 1000, 30,000. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 95.04. இங்க 130 மைனஸ் பண்ணுங்க, இது கிடைச்சிரும். அதே மாதிரி இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 41.24 கிடைக்குது. இங்க மைனஸ் பண்ணோம்னா 45 கிடைக்குது. இந்த 45ஓட இந்த 2000 போட்டாலும் உங்களுக்கு அதுதான் வரப்போகுது. அண்ட் இல்லாட்டி இந்த 90,000ல 2000 டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த 45 கிடைச்சிரும். யூனிட் வச்சு நம்ம யூனிட்ஸை வச்சு கால்குலேட் பண்ணிடலாம் அமௌண்ட் என்னன்ட்டு. ஓகே, ஈஸியா இருக்கு இல்லையா ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். அண்ட் இந்த பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் வந்து ஆல்ரெடி எல்லா டைப் ஆஃப் பட்ஜெட்டும் டீடைல்டா வீடியோஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இப்ப நான் சொன்னது என்ன அப்படின்றது ஈஸியா புரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோலோட பிளேலிஸ்ட். அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா போயிடும். ஓகே, அண்ட் டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு 5 மார்க்கும் 10 மார்க் ப்ராப்ளமும் இந்த சாப்டர்ல இருந்து கேட்பாங்க. இதுதான் உங்க 4th யூனிட்ல இருந்து கேட்கிற ஒரு சிம்பிளா மோஸ்டா பாத்தீங்கன்னா பிளெக்சிபிள் பட்ஜெட் ப்ராப்ளம் தான் இருக்கு. நிறைய டைப் ஆஃப் பட்ஜெட் இருக்கு. ப்ரொடக்ஷன் பட்ஜெட், சேல்ஸ் பட்ஜெட், மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் பட்ஜெட், இது மாதிரி நிறைய பட்ஜெட் இருக்கு. அதுல வந்து அடிக்கடிக்கு ரிப்பீட்டடா கேட்கறது பிளெக்சிபிள் பட்ஜெட்டும் கேஷ் பட்ஜெட்டும். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.